सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम शक्ति ओम நமச்சிவாய। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்। நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி முப்பெருந்தேவியருடைய பாதம் பணிந்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 20ஆம் நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்று விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதி வாரியான விரதமாகிய சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி. விநாயகப் பெருமானுக்கு சிறப்பான பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்வதோடு இந்த சக்தி வழிபாடாகிய அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற இந்த 9 திதிகளை கொண்ட நவராத்திரி விரதத்திலே இன்று 4வது திதியாகிய சதுர்த்தி திதி. இன்று லக்ஷ்மியை நாம் வழிபாடு செய்வது. முதல் 3 திதிகளிலும் பிரதமை, துதியை, திருத்தியை ஆகிய நேற்றைய வரையிலே 3 திதிகளிலும் வீரத்தை வேண்டி துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்தோம். இன்று சதுர்த்தி, நாளை பஞ்சமி, மறுநாள் சஷ்டி. இந்த 3 திதிகளும் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வழிபாடு செய்வது. இந்த லக்ஷ்மி பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படுகின்ற பொழுது வீடெல்லாம் சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம், அல்லது அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து கொள்ளலாம். லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்கள் அஷ்டகங்கள் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते करुणारूढे कोलासुरभयंकरी सर्वपापकरे देवी महालक्ष्मी नमोस्तुते. இந்த அஷ்டகங்களை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம், அல்லது கீர்த்தனைகளை படிக்கக்கூடியவர்கள் படித்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற பொழுது 100 பாடல்கள் அடங்கியது இந்த அபிராமி அந்தாதி. ஒரு நாளைக்கு 10 பாட்டு வீதம். இந்த விஜயதசமி வரையிலே 10வது நாள் விஜயதசமி வரையிலே பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது 100 பாட்டு பாடக்கூடியதாக இருக்கும். புத்தகத்தை பார்த்து அவற்றையும் பாராயணம் செய்து கொள்ளலாம். அதில் ஒவ்வொரு பாடல்களுமே இந்த அம்பிகையை வர்ணித்து அம்பிகையினுடைய சிறப்புகள், அம்பிகையினுடைய பெருமைகள் ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்வில் உயர்வை தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. அதில் ஆரம்பத்திலேயே அபிராமி பட்டர் இந்த அந்தாதியை துவங்குகின்ற பொழுது சொல்லுவார். 1வது பாடலிலேயே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது நின் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி தன் விழித்து உணையே. இந்த அம்பிகையினுடைய வடிவங்கள் ஆலாவரணை எல்லாம் அழகாக சொல்லுவார். அம்பிகையினுடைய
கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தால் அனைத்தும் நமக்கு வாழ்வில் உயர்வுகள் தருகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த நவராத்திரி பூஜை வழிபாடுகளிலே இல்லங்களுக்கு வருகின்ற சுமங்கலி பெண்களை, கன்னிப் பெண்களை, குழந்தைகளை அம்பாளின் வடிவத்திலே நாம் அழைத்து அவர்களுக்கு உபச்சாரங்கள் செய்து பாத்தியார்க்கியம் கொடுத்து மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பழம், தேங்காய், எலுமிச்சம்பழம் வைத்து அதிலே கொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையிலே இந்த மகாலட்சுமியை வேண்டி இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் லக்ஷ்மி பூஜை வழிபாடு நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.